வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி இன்றைக்கி நம்ம ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க பிரியாணி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு 5 பேருக்கு தகுந்த மாதிரிக்கு பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான சிக்கனு. இதுதான் நமக்கு பிரியாணிக்குள்ளே சாதனம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். வாங்க தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கரை நான் அடுப்பில் வச்சுட்டேன். குக்கரு சூடாகட்டும். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்துக்கிறோம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். வாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை, பிரியாணி இலை, பட்டை, நம்ம பிரியாணிக்குள்ளே எல்லா மசாலாவுமே இதில் சேர்த்துக்கிடுவோம். அதாவது அரை மசாலா, பட்டை, பிரியாணி இலை, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், இது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கிடுவோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுருவோம். அப்போ தான் பச்சை வடை இருக்காது. அதனால் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குவோம். இது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி பழம் இதை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். மிக்சரில் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, அதையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுக்கிடுவோம். சிக்கன் நான் லெக் பீஸ் இல்லை, இந்த மாதிரி பீஸ் தான். ஏன்னா ஹோம்லி ஃபுட்டு தானே, அதனால் லெக் பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி பீஸாகவே நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பீஸாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியே போட்டுக்கிடுவோம். அந்த சிக்கனும் இந்த மசாலாவோட நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியை போட்டு நம்ம அளந்து தண்ணி வச்சு குக்கரை மூடி வச்சுட்டு நான் கரெக்டாக 1 விசில் தான் வைப்பேன். ஒரே விசிலோட 2வது விசில் தம்மில் வச்சு அப்படியே நான் எடுத்துடுவேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சிக்கன் கிரேவி அடுத்த ரூமுக்கு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும். அப்போ நான் சிக்கன் கிரேவிக்குள்ளே ரெசிபி போடலை. அடுத்த வீடியோவில் நான் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு அரை மணி நேரம் தான் டைம் ஒரு ரூமுக்கும். அந்த அரை மணி நேரத்தில் எல்லாருக்குமே கொடுக்கணும். நமக்கு இன்றைக்கி ஃபுட் ஆர்டர் 2 பேருக்கு தான். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ஒரு ரூமுக்கும், அடுத்த ரூமுக்கு பிரியாணி. அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் வாஷ் செஞ்சிட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், சாப்பாடு ரெடி பண்ணணும். அதனால் எனக்கு ரெசிபி எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் பிரியாணி மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் பிரியாணி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி அரிசி அதை சேர்த்துக்கிடுவோம். நம்ம அளந்த தண்ணியெல்லாம்
ஃபஸ்ட்டே வச்சுட்டோம். அதனால் நான் அரிசி ஊற வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அரிசிக்கு தேவையான தண்ணியை அதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மசாலா அந்த கொத்தமல்லி புதினா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட நல்லா வாசனை இருந்துச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா. ஆச்சி பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். சிக்கன் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. கரம் மசாலா வந்து நம்ம ஏற்கனவே கரமாகவே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மசாலாவாக இல்லாமல் நம்ம பட்டை பிரியாணி இலை அந்த மாதிரி சேர்த்துருக்கோம். அதனால் நான் கரம் மசாலா பொடி வந்து சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. அடுத்து வந்துட்டு இதில் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிடுவோம். நம்ம பிரியாணிக்கு கொஞ்சமாவது தயிர் சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக வரும். இல்லைன்னா கிச்சடி சோறு மாதிரி, இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வரும். தயிர் சேர்க்குறோம் நம்ம. இப்போ தண்ணி அளந்து வச்சுருவோம். ஃபைனலாக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியை கெஸ்ட்டுக்கு சேவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.